வேதத்தில் வேதம் சொல்லுகிறது லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள் அப்படின்னு வேதம் சொல்லுது. லேயாள் அற்பமாக எண்ணப்பட்டாள். ஆனால் ஆண்டவர் அற்பமாக எண்ணப்பட்ட அந்த லேயாளை கர்த்தர், நீங்கள் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 31வது வசனத்தை வாசிப்பீர்களே, ஆனால் லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு. இது ரொம்ப அழகான ஒரு வசனம். வேதம் சொல்லுது, லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை யாருமே பார்க்கல. அவள் அற்பமாய் எண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்றது வெளி தோற்றமாய் அல்ல, அப்படியே அவளுடைய வாழ்க்கையோட சம்பந்தப்பட்ட ஒரு அற்பம். பொதுவாக அற்பமாக நினைக்கிறதுல 2 வெரைட்டி இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் தெரிஞ்சு நம்மளை கேவலமாக நம்மளை குறைவாக நினைக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது ஒரு அற்பமாக எண்ணப்படுகிறது. அப்படின்னா மற்றவங்களுக்கு முன்னாடி வச்சு தகாத வார்த்தைகளால் திட்டி ரொம்ப ஏளனமாக பார்த்து நீ எல்லாம் ஒரு ஆள் அப்படி, இது ஒரு அற்பமாய், இது ஒரு அற்பம். நம்மளை அற்பமாக எண்ண பண்ணுறது இது ஒரு வெரைட்டி. இன்னொரு வெரைட்டி என்ன அப்படின்னு சொன்னால், அவங்க நம்மளை அற்பமாக நினைக்கிறாங்கன்னு சொல்லி நமக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. நம்மளை எவ்வளோ கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க, நம்மளை எவ்வளோ குறைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். நம்ம ஃபீல் பண்ணோம், இவ்வளோ கேவலமாக நான் போயிட்டேன்ல, இவ்வளோ அற்பமாக நினைக்கிறீங்க அப்படின்னு நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம். அவங்களுடைய நடத்தையை வச்சு, அவங்களுடைய பேச்சுகளை வச்சு, அவங்க நம்மளை இன்டீரியராக உள்ள செய்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஆனால் வெளி தோற்றத்துக்கு என்னென்னா, எல்லாருக்கும் முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படி ஒன்றும் பெருசாக நடந்தது மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க, நம்மளை நல்லா பார்த்துக்கிறது மாதிரி காமிச்சுக்குவாங்க, நம்மளை ரொம்ப பெருசாக உயர்வாக பேசுறது மாதிரி. வெளியில் யாருக்கு முன்னாடியும் இவங்க நம்மளை இவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க அப்படின்றது வெளியில் யாருக்குமே தெரியாது. இது அதனால இந்த மாதிரி 2 விதமான அற்பமாக எண்ணப்படுகிறது இருக்குது. நான் இந்த அற்பமாக நினைக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளை ஃபீல் பண்ண வைக்கும். நம்ம அழுவோம், நம்ம கஷ்டப்படுவோம், நான் இவ்வளோ மோசமாக இருக்கிறேனே, இவங்க இவ்வளோ நினைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நமக்குள்ளே ஒரு இன்ஃபீரியரை கொண்டு வர்ற அளவுக்கு அந்த அற்பம். இந்த லேயாள் சந்தித்த அற்பம் என்ன அப்படின்னு சொன்னால் அப்படிதான். அப்படின்னா அவளை வெளி தோற்றமாக யாக்கோபு அடிக்கிறதோ, இல்லை வெளி தோற்றமாக அரெஸ்ட் பண்ணுறதோ, வெளி தோற்றமாக நீ ரொம்ப கேவலமாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறதோ அப்படியெல்லாம் கிடையாது. அந்த பழக்கம் யாக்கோபுக்கு இல்லை. அந்த யாக்கோபு அந்த விதத்தில் ரொம்ப ஒரு சாஃப்டான ஆள் தான். ஆனால் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்களை ரிஜெக்ட் பண்ணுறாரு பாருங்களேன், ரிஜெக்ஷன். 2 பேர் இருக்கிறாங்க, ஒன்று அக்கா, இன்னொன்று தங்கச்சி. சட்டப்படி நியாயப்படி அவங்க அப்பா கல்யாணம் பண்ணி வச்சது யார் அப்படின்னு சொன்னால், இந்த லேயால தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறார். இவ தான் மனைவின்ற அத்தாரிட்டி இவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. எப்போவுமே வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த நிறைய பேர் 2வது கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் வேதம் அங்கீகரிக்கிறது யாரை அங்கீகரிக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த முதல் மனைவியை தான் அங்கீகரிக்குது. ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாராயை தான் ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்துறாரு, சாராயை தான் கர்த்தர் சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல வேதத்தில் வாசிப்போமே ஆனால், அப்போ இங்க 2 பேர் இருக்காங்க. முறைப்படி, அதான் நம்ம ஊர் பாஷைப்படி சொல்ல போனா, தாலி கட்டி 4 பேருக்கு முன்னாடி வச்சு கல்யாணம் ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து தன்னுடைய தகப்பனாருடைய சம்மதத்தோட கல்யாணம் பண்ணது யார் அப்படின்னு சொன்னா, இந்த லேயாளை தான் அவர் கல்யாணம் பண்ணாரு. ஆனா இந்த லேயாளை அற்பமாய் நினைக்கிறதுனா என்ன அப்படின்னு சொன்னா, சரி அதுக்கப்புறம் திரும்ப ஒரு 7 வருஷம் தன்னுடைய மனைவி இருக்கும் போதே, எனக்கு நான் இவளை நான் கேட்கவே இல்லை, இவளை நீங்க எனக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, எனக்கு அவன் மேலதான் பிரியமா இருக்குது, அவங்கள கல்யாணம் பண்ணி தரணும்னு சொல்லி மனைவியை கல்யாணம் பண்ணதுக்கு பிற்பாடு 7 வருஷம் தன்னுடைய சகோதரிக்காக, தன்னுடைய தங்கச்சிக்காக ஒரு கணவனார் பாடுபடுறதை நம்மளால என்ன பண்ண முடியாது, எப்படி ஏத்துக்க முடியும்? இதுதான் அற்பமா எண்ணப்படுகிறது. அப்படின்னா இவளால எதிர்த்து கூட பேச முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன் இப்படி பண்றீங்க, எதுக்கு இப்படி பண்றீங்க, நான் தான் உங்களுக்கு மனைவியா இருக்கிறேன், இல்லை என் தங்கச்சி எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கூட இந்த மனுஷியால கேட்க முடியாது. ஏன்னா இவ ஒரு பொருட்டே கிடையாது. இவங்கள்ட்ட ஒரு டிஸ்கஷன் பண்ணி, நான் இந்த மாதிரி நினைக்கிறேன், இந்த மாதிரி கல்யாணம் பண்ணட்டுமா, அந்த மாதிரி கூட இந்த லேயால ஒரு பொருட்டா வைக்கல. இந்த யாக்கோபு இவங்களை குறித்து, இவங்களை சரி நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், இந்த மாதிரி அவங்க மாமனார் ஏமாத்தினார், அதுக்காக இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, இந்த மாதிரி எதையுமே நினைக்காம இந்த மனைவி இருக்கவே 7 வருஷம் அந்த பெண்ணுக்காக வேலை செய்கிறார். இன்னொன்று, இவ அற்பமாய் எண்ணப்பட்டது அப்படின்னு சொன்னா, இப்போ கல்யாணம் பண்ணியாச்சு. யாரை கல்யாணம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா, ராகேல கல்யாணம் பண்ணியாச்சு. இப்போ முழுக்க அவனுடைய கணவனார் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த ராகேல் மேலேயே ரொம்ப நேசமா இருக்கிறார்.
ராகேல தான் அவருக்கு பிடிச்சி வேண்டி வேண்டி கல்யாணம் பண்ணாரு, பார்த்து கல்யாணம் பண்ணாரு. ஆல்ரெடி 7 வருஷம் இந்த மூத்த பொண்ணை அவர் கொடுத்தாரே தவிர இந்த மூத்த பொண்ணுக்காக அவர் வேலை செய்யல, தனக்காக தன்னுடைய கணவனார் பாடுபடல. இந்த 14 வருஷமும் யாருக்காக தான் பாடுபட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா அந்த ராகேலுக்காக தான் அவர் பாடுபட்டு இருக்கிறார். இப்போ அந்த பொண்ணை இவங்க இருக்கும் போதே அவங்க 2 பேரும் பேசுறாங்க, அவங்க 2 பேரும் வெளியில போறாங்க, அவங்களுக்கு சாரி வாங்கி கொடுக்குறாரு. இதெல்லாம் என்ன காயம் அப்படின்னு சொன்னா அது பெண்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த காயம் பெரிய காயம். இது யாராலையுமே உண்மையிலே பொறுத்துக்க முடியாது. இது ஒரு ஸ்பெஷல் ஒரு கிஃப்ட் இருக்கிறவங்க தான் பொறுத்துக்க முடியும். ஆனா தகப்பனாருக்கு அதை குறித்து ஒரு பெரிய அக்கறையே இல்லை. தகப்பனார் அதை குறித்து ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே இல்லை. அந்த லாபான் அப்படின்றவன் ஒரு மோசமான ஒரு கேரக்டர். அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளையே 7 வருஷம் அப்படி 14 வருஷம் ஒருத்தனுடைய கையில் கொடுத்து நீ எனக்கு வேலை செஞ்சு கொடு, நான் உனக்கு பிள்ளைய தரேன் அப்படின்னு சொல்கிற அளவிற்கு ஒரு மோசமான ஒரு கேரக்டர் உள்ள நபர் தான் இந்த லாபான். ஏன்னா இந்த லாபானுக்கு ஆண்டவரை பற்றி பயம் எதுவுமே இல்லை. அந்த லாபான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறானா இல்லையான்னு தெரியல. வேதத்தில் ரெபேக்காள் செய்த ஒரு மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னு சொன்னா தன்னுடைய சகோதரன் என்ன நிலைமையில இருக்கிறான்னு தெரியாமலே அவனுடைய வீட்டுக்கு யாக்கோபை அனுப்பி வச்சது தான் இந்த ரெபேக்காள் செய்த பெரிய தவறு. என்னமோ யாக்கோபுக்கு ஆண்டவர் மேல ரொம்ப பற்றுதல் இருந்ததுனால, ஆண்டவருடைய தரிசனம் அவன் மேல இருந்ததுனால தான் அந்த வீட்டில் போய் காப்பாற்றப்பட்டானே தவிர வேற ஒரு சாதாரணமா சாலோமோன மாதிரி ஒரு ஆளா இருந்திருந்தா வேதம் சொல்லுது அவன் லாபானுக்கு கீழே அடிக்ட் ஆயிருப்பான். ஏன்னா லாபான் விக்கிரக ஆராதனைக்காரனா இருந்தான். அவனுடைய வீட்டில் இருக்கிற இவங்க 2 பேரும் வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது அவன் திரும்பி தேடி வர்றான். தேடி லாபான் என்ன சொல்றான் அப்படின்னு சொன்னா நீங்க வீட்டை விட்டு போனதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, என்னுடைய கடவுள்களை என்னுடைய சொரூபத்தை ஏன் திருடிட்டு போனீங்க? அப்போ நம்முடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகளை சொந்தக்காரங்க வீட்டில் வளர்த்துறதுல ரொம்ப ஞானமா இருக்கணும். நம்ம திடீர்னு நம்முடைய மாமன் மச்சான் அண்ணன் அக்கா அப்படின்னு நம்முடைய பிள்ளைகளை பல நாட்கள் அனுப்பி விடுவாங்க. ஏதோ ஒரு நாள் 2 நாள் நம்முடைய சொந்தக்காரங்களுடைய வீட்டுக்கு நம்முடைய பிள்ளைகள் போகிறது தவறல்ல. ஆனால் பிள்ளைகளை பராமரிக்கிறதுக்காக சில வீடுகளில் விடும்போது நம்ம அந்த பிள்ளைகளுக்காக ஸ்பெஷலாக ஜெபம் பண்ணணும். இன்னொன்று அதற்கு முன்பாகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை குறித்து ரொம்ப ஒரு ஃபெய்த் இருக்கணும். சாதாரணமாய் அறகுறையா இருக்கிற பிள்ளைகளை நீங்க ஸ்பிரிச்சுவல் லைன்ல கொஞ்சம் நல்ல செட்டப் ஆகாத பிள்ளைகளை இந்த மாதிரி விக்கிரக ஆராதனைக்காரராக இருக்கிற சொந்தக்காரங்களுடைய வீட்டில் இல்லைன்னா குடிக்கிறவங்களுடைய வீட்டில் சினிமா பார்க்கறது தப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுடைய வீட்டில் அசுத்த வாழ்க்கை வாழ்கிறவருடைய அந்த சொந்தக்காரர்களுடைய வீட்டில் நீங்க அனுப்பிட்டீங்கன்னா அங்க போய் பிள்ளைகள் ரொம்ப இடறி போவாங்க. அந்த பிள்ளைகள் திரும்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில கிடைக்காமலே போவாங்க. அதனால சொந்தக்காரர்களுடைய வீட்டில் பிள்ளைகளை அனுப்பும் போது நம்ம ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அவர்களுடைய விஷயத்தை எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கிட்டு வரக்கூடாது. அவங்க வார்த்தைகளை எல்லாம் நம்முடைய பிள்ளைகள் கற்றுட்டு வரக்கூடாது. அதனால இப்போ ஸ்கூல் லீவ் வந்துச்சுன்னா அப்படிதான் சிலர் பிள்ளைகளுக்கு ரொம்ப ஆசையா இருக்கும், விருப்பமா இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா நம்ம எதை செஞ்சாலும் நம்ம கண்டிப்போம், நம்ம எதை செஞ்சாலும் இதை மாதிரி பண்ணக்கூடாது தவறு அப்படின்னு சொல்லுவோம். ஆனா நம்முடைய சொந்தக்காரங்க நிறைய பேர் அதை தவறுன்னு சொல்லவே மாட்டாங்க, அவங்களுக்கு அது தவறுன்னு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட வீட்டில் பிள்ளைங்க போய் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள கண்டிப்பதற்கோ அவங்களுக்கு தப்புன்னு சொல்வதற்கோ ஆள் இல்லாததுனால இங்க இருக்கிற நேசத்தை விட அங்க இருக்கிற நேசம் அவங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்போ இந்த இடத்துல இந்த யாக்கோபு லாபானுடைய வீட்டில் வர்றாரு. இந்த லாபான் ஒரு மிக மோசமான ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனா இருந்தான். அவனுக்கு பொம்பளை பிள்ளைங்க மேல பாசமே இல்லை. அவனுக்கு அவன் பெற்றெடுத்தது அவனுடைய மகன்களையும் பெற்றெடுத்தான், மகள்களையும் பெற்றெடுத்தான். ஆனால் அந்த மகள் மேலே அவருக்கு எந்த இதுவும் இல்லை. ஏன்னா அவங்க என்னதான் இருந்தாலும் இன்னொரு வீட்டுக்கு போகக்கூடியவங்க தானே, இன்னொரு குடும்பத்துக்கு போக வேண்டியதானே. நம்ம பையன் தான் நம்ம பையன் தான் நம்முடைய ஆசீர்வாதம் நினைச்சு எல்லாத்தையும் பையனுக்கு தான் கொடுக்கணும்னு நினைச்சானே தவிர பொம்பளை அந்த கேர்ள்ஸ் மேலே பிள்ளைகள் மேலே பொட்ட பிள்ளைங்க மேலே அவனுக்கு எந்த கரிசனையும் இல்லை. பொட்ட பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது கூட அவனுடைய செலவில் கல்யாணம் பண்ணி கொடுக்காம அந்த மாப்பிள்ளையே உழைக்க வச்சு அப்படி கொடுத்தவர் தான் இந்த லாபான். அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு தகப்பனாருக்கு பிறந்த பிள்ளை தான் இந்த லேயாள். இந்த லேயாளை குறித்து வேதம் சொல்லுது, இவள் அற்பமாய் எண்ணப்பட்டது யாருக்குமே தெரியலன்னா இருக்கும். வேதம் சொல்லுகிறது லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தாள். ராகேலோ மலடியா இருந்தாள். நான் நம்புறேன் இன்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம அற்பமாய் நினைக்கப்படுகிறத யாருமே காணாதவர்களா இருக்கலாம், யாருக்குமே தெரியாம இருக்கலாம்.
வெளி தோற்றத்துக்கு எல்லாருமே வந்து உங்களை ரொம்ப நல்லா வச்சிருக்கிறது மாதிரி உங்களை அப்படியே பகட்டு காமிக்கலாம். என் மனைவி எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறேன் பாரு, என் கணவனாரை எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறேன் பாரு, என் மாமியாரை எவ்வளோ நல்லா வச்சிருக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி வெளி தோற்றத்திற்கு சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு ராஜாத்தி போல ஒரு ராஜா போல நம்மளை வச்சிருக்கலாம். ஆனால் உள்ளுக்குள்ள வந்து நம்மளை ரொம்ப கேவலமாக நம்மளை ட்ரீட் பண்ணலாம், ரொம்ப அசுத்தமாக நம்மளை ட்ரீட் பண்ணலாம். அப்படியே நம்ம ஒன்றுமே இல்லாத மாதிரி, ஒன்றுமே கொண்டு வராதது மாதிரி, நம்ம எதுவுமே பிரயோஜனமே இல்லாததை போல அற்பமாக உங்களை ட்ரீட் பண்ணலாம். உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தர்றாரு, உங்களுக்காக தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. லேயாள் அற்பமா எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு, கர்த்தர் கண்டு. அப்போ நீங்க அற்பமாய் எண்ணப்படுகிறத யாரு பார்க்கிறாங்களோ இல்லையோ, வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அதை பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். வெளி தோற்றத்துக்கு அற்பமாய் எண்ணப்படுவதை அல்ல, மனசளவில் அற்பமாய் நினைக்கப்படுவதை கர்த்தர் பார்க்கிறார், ஆண்டவர் பார்க்கிறார். நான் நம்புகிறேன் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்று ஒன்று உண்டானால் அது முதல்ல யாருக்கு கடந்து வரும்னா, யார் அற்பமாய் நினைக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் முதல் ஆசீர்வாதத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். வேலை ஸ்தலத்தில் அற்பமா இருக்கோமா, குடும்பத்தில் அற்பமா இருக்கிறோமா? சில வீட்டில் பாருங்க, அம்மாவை வந்து ரொம்ப நல்லா வச்சிருக்கிறது மாதிரி பிள்ளைங்க காமிச்சிருவாங்க. யாராவது ஒருத்தர் வந்தாருன்னா உடனே பிள்ளைங்க அம்மாவை பார்த்து கேட்பாங்க, அப்பாவை பார்த்து கேட்பாங்க, சாப்பிட்டீங்களாம்மா, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, என்ன பண்ணீங்க, தூங்குனீங்களா அப்படின்னு ரொம்ப கேட்பாங்க. யாருன்னா ஆட்கள் இருக்கும்போது. அப்போ மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், இந்த பிள்ளை இந்த பையன் இந்த அம்மாவை எவ்வளோ நல்லா பார்க்குது, இந்த அப்பாவை எவ்வளோ நல்லா பார்க்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்கள ரொம்ப துச்சமாக பார்க்கறதுனால நிறைய அம்மாங்க நிறைய அப்பாங்க வந்து, ஏண்டா இவனுடைய வீட்டில் நம்ம இருக்கிறோம், எதுக்கு இவனுடைய வீட்டில் நம்ம இருக்கிறோம், நம்ம இருக்கிறத விட செத்து போயிடலாமே, ஆண்டவர் எடுத்துக்க கூடாதா? ஏன் அப்படின்னு சொன்னா அவர்கள் அற்பமாய் நினைக்கப்படுகிறது வெளியில அல்ல, அப்படியே வீட்டுக்குள்ள அவர்களுக்கு தெரிந்தது போல அற்பமாய் எண்ணப்படுகிறார்கள். ஆனா வேதம் சொல்லுது, அற்பமாய் எண்ணப்பட்ட இந்த லேயாளை கண்ட தேவன், கர்ப்பம் தரிக்கும்படி செய்த தேவன். இன்றைக்கு இந்த உபவாச ஜபத்தில் யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்குறீங்களோ, நீங்க அற்பமா எண்ணப்படுறீங்கனாலே ஆண்டவர் உங்க மேல கண்ணோக்கமா இருக்கிறார் என்று அர்த்தம். நீங்க அற்பமா எண்ணப்படுகிறீங்கனாலே கர்த்தர் உங்களை நினைக்க போறாருன்னு அர்த்தம். உங்களை உயர்த்துகிறதற்கு முன்பாக, உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி, கர்த்தர் உங்களை பெருக பண்றதுக்கு முன்னாடி நீங்க கடந்து போகிற ஒரு பெரிய பாதை என்ன பாதைன்னா, உங்களை அற்பமாய் நினைக்கிற பாதையைத்தான் கர்த்தர் கடக்க பண்ணுகிறார். நாம் விசுவாசிக்கிறேன், யாரெல்லாம் அற்பமான பாதையை கடக்கிறீர்களோ, யாரெல்லாம் அற்பமாய் எண்ணப்படுகிற அந்த சூழ்நிலைக்குள்ள கடந்து போகிறீர்களோ, உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு பெருக்கத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார், மேன்மையை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை உயர்த்துவதற்கு முன்பாக நாம் கடந்து போகிற பாதை அற்பமான பாதை. உங்க வண்டி அற்பமா பார்க்கறாங்களா? நீங்க ஓட்டி கொண்டிருக்கிற பைக் அற்பமா பார்க்கறாங்களா? ஆண்டவர் உங்களுக்கு, நான் நம்புறேன், உங்களுக்கு ஒரு நல்ல வாகனத்தை கர்த்தர் தரப்போகிறார் என்ற அர்த்தம். உங்களுடைய ட்ரெஸ்ஸை பார்த்து உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா? நான் நம்புறேன் ஆண்டவர் உங்களுக்கு நல்லா உடுத்து வைக்க போறாருன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் அற்பமா நினைக்கிறாங்களா? நான் நம்புறேன் கர்த்தர் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தரப்போகிறார் அப்படின்னு அர்த்தம். உங்களுக்கு இருக்கிற குறைவை வைத்து உங்களை அற்பமா நினைக்கிறாங்களா? அவங்க கண்ணுக்கு முன்னாடியே கர்த்தர் உங்களை நிறைவாய் நடத்த போகிறார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, முழு வெள்ளத்தோடு கரங்களை தட்டி ஆமென். அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிற கர்த்தருடைய கண்கள் அற்பமாய் இருக்கிறவர்கள் மேல் கண்ணோக்கமாய் பார்க்கிறது. ஹல்லேலூயா. சேர்ந்த அந்த வார்த்தை, அற்பமான ஆரம்பத்தை ஆமென் யார் அசட்டை பண்ண முடியும்? ஆமென். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தி. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீ, நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தி. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே, ரகபோத் தொடங்கியதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே,
தகவோ தொடங்கியது. இப்ப சொல்லுவோம் சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா யெகோவா பெருக செய்பவரே ஷடா தெய்வமே சர்வ வல்லமையுள்ளவரே யெகோவா யெகோவா தெய்வமே. என்னை ஒரு விசை கூட எல்லாரும் சொல்லுவோம். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுவி. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்கு செய்தி பாடுவோம். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுவி. நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் யாருக்கு செய்தி பாடுவோம். எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே தகவோ தொடங்கியதே. எல்லா இயேசுக்கு சித்தினா முடிந்ததே தகவோ தொடங்கி. கைகளை மேல தட்டி எல்சடா தெய்வமே என்னை பெருக செய்பவரே எல்சடா. ஹalleluya ஹalleluya யெகோவா என்னை பெருக செய்பவரே. ஆமென். இன்னைக்கு வந்து இந்த லேயாளை குறித்து தான் இன்னைக்கு வந்து இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல நம்ம தியானிக்க போறோம். இந்த லேயாள் வந்து கடந்து வந்த பாதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடினமான ஒரு பாதை. ஃபர்ஸ்ட் வேதம் சொல்லுது, இந்த லேயாளுடைய மனதில் வேதம் சொல்லுகிறது, அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். அற்பமாய் எண்ணப்பட்டாள். எப்படி எண்ணப்பட்டாள் அப்படின்னு சொன்னா, மனதளவில் ஒரு சொந்த வீட்டுக்குள்ள 4 செவத்துக்குள்ள வேதம் சொல்லுகிறது அவள் அற்பமாய் எண்ணப்பட்டாள். எவ்வளோ வலி இருக்கும் பாருங்க, எவ்வளோ வலி இருக்கும் பாருங்க. ரொம்ப கொடுமையான ஒரு வலி. இதற்கு வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த குணம் இல்லைன்னா இந்த பாதையை யாராலும் கடக்கவே முடியாது. வெள்ளக்கோயில் பக்கத்தில் எனக்கு ரொம்ப நெருக்கமான எங்களுடைய சொந்த ஒரு பெரியம்மா ஒருத்தங்க இருந்தாங்க. ரொம்ப ஏஜ்டானவங்க, இப்போ இறந்துட்டாங்க. அவங்கள உண்மையிலே மறக்கவே முடியாது. அவங்க வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பயர் அப்படின்னு நான் சொல்லலாம். அவங்கள வச்சு ஒரு நிறைய காரியங்களை வந்து உண்மையிலே நான் கற்றுக்கொண்டேன். என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய கணவனார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இவங்க 2 பேரும் அந்யோன்யமாக நேசமாக இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு பொண்ணை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர்றாரு. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்ததும் இல்லாமல், அந்த பொண்ணு யார் அப்படின்னு சொன்னால், அந்த பொண்ணு வந்து ஒரு 7 மாத கர்ப்பிணி பெண்ணாக இருக்காங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, திடீர்னு கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், ஏற்கனவே நான் திருமணம் பண்ணிட்டேன், இப்போ வந்து அவளால் மாசமாயிட்டா, இனி வந்து அவளால் அவளுடைய வீட்டில் இருக்க முடியாது, அதனால வந்து நான் கொஞ்சம் கூட்டிகிட்டு வந்தேன், நீ பார்த்துக்கணும் அப்படின்றான். தன்னுடைய சொந்த மனைவி இருக்கும்போது ஒரு பொண்ணை 7 மாத கர்ப்பிணி பெண்ணை கூட்டிகிட்டு வந்தால் அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ வருத்தத்துக்குரிய விஷயம், ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஆனால் அந்த பிள்ளைய வந்து அந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா எல்லாருமே கைவிட்டாங்க. இந்த அம்மா பெரியம்மா வந்து அந்த மகளை அந்த கர்ப்பிணி பெண்ணை பார்த்து அந்த பிள்ளையினுடைய குழந்தைய பெத்தெடுக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ண வச்சு அந்த பிள்ளைய வந்து பெத்தெடுக்க வச்சு தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து அந்த குழந்தைய பார்த்து திடீர்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பிள்ளை அந்த கல்யாணம் பண்ணி வந்த மகளுக்கு வந்து அந்த 2வது சிஸ்டருக்கு வந்து காலில் வந்து ஒரு புண்ணு வந்துச்சு. அந்த புண்ணு வந்து அழுக ஆரம்பிச்சிருச்சு. அந்த லேடியை தன்னுடைய சொந்த சகோதரியை பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படி பார்த்து அவங்க இறந்தே போயிட்டாங்க. அவங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்க பெத்து போட்ட அந்த பிள்ளைய தன் பிள்ளையா நினைச்சு வளர்த்து அதற்கு பிறகு இந்த கணவனார் வந்து திரும்ப தண்ணி அடிச்சுட்டு வந்து பிரச்சனை பண்ணி அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு கடைசியில் இவர் வந்து ஸ்ட்ரோக் ஆகி படுத்த படுக்கை ஆயிட்டாரு. படுத்த படுக்கையான தன்னுடைய கணவனாரை தன்னுடைய ஃபர்ஸ்ட் எப்படி நேசிச்சாங்களோ அப்படியே அவரை நேசிச்சு பார்த்து எல்லாரையும் செட்டில் பண்ணிட்டு கடைசியா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போனாங்க. எப்படி அது முடியுது? அது எப்படி முடியும்? அது ஒரே வீட்டில் வந்து 2 பெண்கள் வந்து ஒரே வீட்டில் இருக்கிறது அப்படின்றது வந்து கூட ஒரு பெரிய விஷயம். அப்படி இருக்க முடியாது.
அதுவும் ஒரு கணவனாருக்கு 2 ஒய்ஃபு, அந்த 2 ஒய்ஃபும் ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. அதுவும் அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. அதுவும் ஒருத்தி வந்து ரொம்ப அழகானவா, இன்னொருத்தி வந்து ரொம்ப கூச்ச பார்வை உள்ளவங்க. ஒருத்தியை வந்து கணவனார் ரொம்ப நேசிக்கிறாரு, இன்னொருத்திய கணவனார் வந்து கண்டுக்கவே இல்லை. அப்படின்னு வரும்போது அந்த வீட்டில் எப்படி அந்த மனுஷியால இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஆனா அந்த வீட்டில் இருந்து அந்த வீட்டில் குழந்தைய பெத்தெடுத்து அந்த வீட்டில் ஒரு பெரிய சந்ததியே உண்டு பண்ணவதான் யார் அப்படின்னு சொன்னா இந்த லேயாள். அப்போ ஆண்டவருடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்கு கொடுக்குற முதல் வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க எந்த இடத்துல அற்பமாய் எண்ணப்படுகிறீர்களோ உடனே ஆண்டவருடைய கண்ணு எங்க பார்க்குது அப்படின்னா, நீங்க அற்பமாய் நினைக்கிறதை கர்த்தர் காண்கிறார். கர்த்தர் காண்கிறார். நம்ம அற்பமா நினைக்கும் போது நம்ம நிறைய பேர் பண்ற தவறு என்னன்னு தெரியுமா? இப்போ பொதுவாக உங்களுக்கு சொல்றேனே, ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். உங்களை வந்து நீங்க வந்து ஒரு சைக்கிள் வச்சிருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு சைக்கிள் வச்ச உடனே ஒரு பைக் வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து உங்களை கேவலமா பார்க்குறாரு. என் கையில பைக் இருக்குது, உன் கையில சைக்கிள் தான் இருக்குது அப்படின்னு பார்க்குறாரு. உடனே ஒரு உலகத்தில் இருக்கிற சாதாரணமான மனுஷன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, அப்படியா நீ என்ன வந்து சைக்கிள் இருக்குன்னு நீ என்ன அற்பமா நினைக்கிறியா, நான் என்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு இவங்க யாரோ ஒருத்தர்கிட்ட போய் கடனை வாங்கிட்டு, நீ வச்சிருக்கிறது என்ன, நீ வச்சிருக்கிறது சாதாரணமான பைக் தானே வச்சிருக்கிற, நான் பாரு இப்போ இறக்குறேன் பாரு, என்ன கொண்டு வந்து இறக்குறேன் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டை கொண்டு வந்து இறக்குறேன் பாரு, நான் ஒரு பெரிய காஸ்ட்லியான காரை வந்து காஸ்ட்லியான ஒரு பைக்கை கொண்டு வந்து நிறுத்துறேன் பாரு அப்படின்னு நினைச்சு அற்பமாய் யாராவது ஒருத்தர் நினைச்சாங்கன்னா நம்ம அவங்களுக்கு முன்னாடி அவங்க அற்பமா நினைக்க கூடாதுன்னு சொல்லி இன்னும் தலை மேல பெரிய பாரத்தை கொண்டு வந்து குவிச்சிடுறோம், பாரத்தை கொண்டு வந்து கொடுக்குறோம். ஆனா அப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் நம்புறேன், உங்களை அற்பமா ஜனங்கள் நினைக்கும் போது நீங்க யாரிடத்துல தான் போகணும் அப்படின்னு சொன்னா கர்த்தரிடத்துல தான் போகணும். அற்பமாய் நினைக்கிற உங்களை கண்டிப்பா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அற்பமாய் நினைக்கிற உங்களுக்கு ஆண்டவர் கண்டிப்பா தருவார். ஆனா நீங்களா போய் அவங்களுக்கு முன்னாடி நான் வந்து பெரியவனா காமிக்கணும்னு முயற்சி எடுக்காதீங்க. ஆனா ஆண்டவரே உங்களை கொண்டு போவாரானால், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரானால், நான் நம்புறேன் உங்களுக்கு கடனே இல்லாம அவர்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை உயர்த்துகிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அப்போ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ அற்பமாய் நினைக்கிறத குறித்து நம்ம உடனே ஒரு டிசைட் பண்ணிடக்கூடாது. நான் வந்து முதலிலே 2000 நம்முடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது 2001 வருஷம் 2005 2006 2006 வருஷம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கண்ணப்ப நகர்ல வந்து இந்த பாலத்துக்கு மேல பிரியா சவுண்ட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு சவுண்ட் சர்வீஸ் இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு 3 நாள் வந்து ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு விசேஷித்த கன்வென்ஷன் கூட்டம் நடத்துகிறோம் அந்த சர்ச்சில். ஃபர்ஸ்ட் கன்வென்ஷன் குட்டி இந்த பலிபீட அளவுக்கு தான் இருக்கும் அந்த சர்ச்சு. அதில் சர்ச்சு நடத்தி அப்போ வந்து பாஸ்டர் இயேசுபால் அப்படின்ற நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கிற பாஸ்டர் தான் ஸ்பெஷல் பிரசங்கியாரா 3 நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வர்றாரு. உடனே அவருக்கு சவுண்ட், எனக்கு அன்னைக்கு வரைக்கும் நம்ம சர்ச்சில் வந்து இந்த பிஏ சிஸ்டம் ஸ்பீக்கர் சிஸ்டம் எதுவுமே இல்லை. சரி ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வந்து ஒரு பிஏ சிஸ்டம் ஒரு ஸ்பீக்கர் வாடகைக்கு எடுத்து அந்த மீட்டிங்கில் வைக்கலான்னு சொல்லி இந்த பிரியா சவுண்ட் சர்வீஸ் இடத்துல போனால் அவர் வந்து 2 பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தார். அந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் 2 பாக்ஸை வச்சு அந்த கன்வென்ஷனை முடித்த உடனே அவர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி பிரதர் இந்த 2 ஸ்பீக்கரை ஏதாவது செகண்ட்ஸாக நீங்கள் விற்கிற மாதிரி இருக்கீங்களா, இந்த 2 ஸ்பீக்கருமே எங்களுக்கு போதுமானது அப்படின்னு சொன்னா, அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஐயோ இது ரொம்ப வருஷம் போட்டு அடின்னு அடிச்சாச்சு, இதுல வச்சு நான் நிறைய ஆயிரக்கணக்கான மீட்டிங் நடத்திட்டேன், இது அதனுடைய குவாலிட்டியே குறைஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு இவ்வளவுதான் இப்போது வாங்க முடியும், எவ்வளவு சொல்லுங்கன்னு சொன்னா அவர் 2000 ரூபாய் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன், சரியான ரேட் ஞாபகம் இல்லை, ரொம்ப கம்மியான பிரைஸுக்கு கொடுத்தாரு. ஆனா இந்த ஸ்பீக்கர் வெளியில கொண்டு போய் மலையில எல்லாம் வச்சதுனால மேல இருக்கிற அந்த தோல் எல்லாம் அப்படியே உறிஞ்சிருந்துச்சு. உடனே நான் என்ன பண்ணேன்னா எல்லாத்தையுமே உரிச்சு எடுத்துட்டு சர்ச்சில் இருக்கிற ஒரு கார்பெண்டரை வச்சு ஒரு டொக்கலான் சீட்டு வாங்கி அதுக்கு மேல புதுசு மாதிரி ஒட்டி அப்படியே பக்காவா புதுசு மாதிரி என்ன பண்ணேன்னா 2 பக்கம் வச்சோம். 2 பக்கம் வச்சு அப்படியே அதுல ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். வந்துட்டு ஸ்பீக்கரை பார்த்துட்டு என்ன புதுமையா இருக்கு, வித்தியாசமா இருக்குது, யாருக்கிட்டையுமே இல்லாத மாடலா இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே நான் சொன்னேன், இந்த மாதிரி மாடிஃபைட் பண்ணி வச்சிருக்கிறேன், அழகுபடுத்தி வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே செக் பண்ணலான்னு செக் பண்ணாரு. உள்ள இருக்கிறது வந்து பழசு, அதனால என்னதான் வெளியில வந்து ரொம்ப பூசி மொழி ரொம்ப வச்சிருந்தாலும் சவுண்டு வரும்போது எப்படிதான் வரும், சவுண்டு வரும்போது ரொம்ப மோசமாக தான் வரும். அதனால பேசின உடனே வந்து அது வந்து அப்படி சவுண்டு போயிடுச்சு. ஐயோ என்ன பிரதர் இவ்வளோ கேவலமாக இருக்குது, இவ்வளோ கேவலமாக இருக்கிற ஸ்பீக்கரை வச்சிருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப வந்து ஒரு குறைவாக அவர் பேசிட்டார். பேசின உடனே எனக்குள்ள ஒரு பெரிய வெறி வருது. என்ன வெறி வருது அப்படின்னா, அடுத்த வாரம் இதே மாதிரி 2 புது ஸ்பீக்கரை வாங்கி 2 பக்கம் வச்சு அவரை வர சொல்லி இப்ப பேசுங்க பிரதர் அப்படின்னு என்ன செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் வேற. இதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அந்த நடக்கல. சரி நம்ம வந்து மாம்சத்தில் இதை யோசிக்கிறோம், வேண்டாம்
அப்படின்னு ரொம்ப நாள் காத்திருக்கிறேன். ரொம்ப நாள் காத்திருந்து ஒரு 9 மாதங்கள் தாண்டுகிறது, கிட்டத்தட்ட ஒரு 1 இயர். அந்த 1 இயருக்குள்ள நம்முடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு வாலிப பையன் வந்து ஒரு சவுண்ட் சர்வீஸுக்காக அவன் வந்து ஒரு செட்டு ஸ்பீக்கரை வாங்குறான். அப்போ அந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ஸ்பீக்கரு, ஒரு கீழே ஒரு பேஸு, அப்புறம் ஒரு ஆம்பிளிஃபையர், ஒரு மிக்சர், அப்படி ஒரு செட்டாக வாங்குறான். எவ்வளோ ரூபான்னு கேட்டால் அவன் சொல்கிறான், பாஸ் இது 1.25 லட்சம் ரூபாய். ஆனால் எங்களுடைய ஓனர் வந்து எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் கட்டினா தந்தா போதும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னான். ஃபஸ்ட்டு நம்ம சர்ச்சில் அந்த சவுண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து இதுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த சர்வீஸுக்கு வந்து அந்த ஸ்பீக்கர் சிஸ்டத்தை தான் ஆன் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்போ அவனுக்குன்னு ஜெபம் பண்ணுறதா நமக்குன்னு ஜெபம் பண்ணுறதானே தெரில. சரி, நல்ல பிள்ளை, ஆண்டவரே இந்த பிள்ளைய ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி அவனுக்காக ஒரு பிளஸ் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு அப்படியே கையை வச்சு இந்த மாதிரி எங்களுக்கும் ஒன்று தந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறேன். ஜெபம் பண்ணி ஒரு 2-3 மாதத்திற்குள்ள இது அதே கம்பெனியினுடைய ஓனர் ஒருத்தரை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னொரு பாஸ்டருக்காக ஒரு ஸ்பீக்கர் வாங்குறதுக்காக அந்த கம்பெனிக்கு போகிறேன். அந்த கம்பெனிக்கு போகும்போது அந்த அவர் என்னை பார்த்துட்டு அவருக்கு என்னமோ தெரியல, நான் பேசின உடனே மனசுக்கு அவர் பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே உங்கள் சர்ச்சில் என்ன வச்சிருக்கீங்கன்னு கேட்டார். நான் இந்த மாதிரி சாதாரணமாக 2 ஸ்பீக்கர் தான் வச்சிருக்கிறேன், ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், வாங்கிடுவோம் சீக்கிரமா, உங்கள்கிட்ட கூட நாங்கள் வாங்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் வாங்க வேணாம், எங்கிட்ட ஒரு செட் இருக்குது நான் கொடுக்குறேன், நீங்கள் சர்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கங்கன்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்தது ஒரு 80,000 ரூபாயினுடைய ஸ்பீக்கரை வந்து அவர் அப்படியே கொடுத்துட்டாரு. அப்படியே ஃப்ரீயாகவே கொடுத்துட்டாரு, மறக்கவே முடியாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாழ்க்கையிலே யாராவது ஒருத்தர் உங்களை அற்பமாக நீங்கள் நினைக்கும் போது அவங்களுக்கு முன்னாடி நம்ம கடனை வாங்கி அவங்க முன்னாடி நான் பெரிய ஆள்னு காமிக்கிறதுக்காக எந்த முயற்சியையும் மாம்சத்தில் நீங்கள் எடுக்கவே எடுக்காதீங்க. மாம்சத்தில் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து அவங்களுக்கு முன்னாடி காமிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, நீங்கள் கடன்காரர்களாக தான் மாற்றப்படுவீங்க. ஆனால் அதற்கு மாறாக இப்போ வந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் அற்பமாக நினைக்கிறாங்கன்னா, நான் உனக்கு முன்னாடி குழந்தை பெற்று காமிப்பேன் அப்படின்னு நினச்சி நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியாது. நீ ஹாஸ்பிட்டல் போகிறது தவறுன்னு சொல்லலை, அவங்களுக்கு முன்னாடி இப்படி பண்ணணும்னு நினச்சி நம்ம செய்யக்கூடாது. நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, அற்பமாய் நினைக்கும் போது நம்ம வெயிட் பண்ணணும், நம்ம காத்திருக்கணும். ஏன்னா நீங்க அற்பமாய் உங்களை நினைக்கிறாங்கனாலே நீங்க உடனே எழுதி வச்சுக்கோங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்கன்றதுக்கு எந்த சந்தேகமே இல்லை. ஒருத்தங்க நம்மளை அற்பமா நினைக்கிறாங்கன்னா ஆண்டவர் நம்மளை உயர்த்த போறாருன்னு அர்த்தம். நம்மை உயர்த்துவதற்கு முன்பாக ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு போகிற முதல் பாதை என்ன பாதைன்னா, அற்பமாய் நினைக்கிற பாதையை தான் கர்த்தர் முதல்ல நம்மளை கடக்க பண்றாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்களை நீங்க அற்பமா நினைச்சிட்டாங்கனாலே ஆண்டவர் என்ன பிளஸ் பண்ண போறாரு. வேதம் சொல்லுது, தாவீது கூட அத்தனை பேர் இருக்கிறாங்க, ஆனா தாவீதை மட்டும் அவங்க அப்பா என்னவா பாக்குறாரு அப்படின்னு சொன்னா ரொம்ப அற்பமா பாக்குறாரு. அப்படின்னா அற்பமானா வந்து அவனுடைய வயசை வச்சு, அவனுடைய திறமையை வச்சு, அவனுடைய ஹைட்டை வச்சு அவனை ஒரு மாதிரி பார்க்குறாரு. என் பையன், எல்லா பையனும் இருக்காங்க, ஆனால் சின்ன பையன் மட்டும் ஒன்றும் ஆகாத பையன், அந்த பையனுக்கு கொஞ்சம் ஆடுகளை கொடுத்துருக்குறான், அவன் மேய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு அவங்க அப்பா அற்பமாக பார்க்குறாரு. ஆனால் அந்த வீட்டில் உயர்வாய் பார்த்தவனுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கல. ஆனா அற்பமாய் பார்க்கப்பட்ட அந்த தாவீதை கர்த்தர் நினைத்து அந்த நாட்டுக்கே கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். அதனால ஆண்டவர் அற்பமாய் நினைக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பிளஸ் பண்ண போறார். இன்னைக்கு ஒரு தீர்மானம், ஃபர்ஸ்ட் தீர்மானம் என்ன எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே என்ன அற்பமா நினைக்கிறாங்கன்றதற்காக நான் வந்து என்னுடைய மனுஷிக விதமா எந்த முயற்சியை நான் என்ன பண்ண மாட்டேன். சொல்லுங்க சத்தமா, எல்லாரும் சொல்லுங்க. எடுக்க மாட்டேன், நானே இதை செஞ்சிருவேன், நானே இதை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிடவே கூடாது. கர்த்தரே செய்வார், ஆண்டவரே அதை துவங்குவார், கர்த்தரே ஆரம்பிப்பார், கர்த்தரே நமக்கு கை கொடுப்பார். எந்த இடத்திலே அற்பமாய் நினைக்கப்பட்டோமோ அதே இடத்துல கர்த்தர் நம்மை தலையை நிமிர பண்ணுவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு ஏசப்பா, அற்பமாய் நினைக்கிறவர்களுக்கு முன்பாக எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அலங்காரத்தை கர்த்தர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு மிகப்பெரிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை சிலுவையை சுமக்க வச்சுட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஆண்டவரை என்ன பண்ணாங்கன்னா அற்பமா நினைச்சாங்க. நீர் வந்து தேவகுமாரனானால் சிலுவையிலிருந்து கீழே இறங்கி, சொல்லுங்க, கீழே இறங்கி வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. கீழே நின்றுட்டு கூப்பிடுறாங்க, ரொம்ப கேவலமா திட்டுறாங்க, காரி துப்புறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. ஆனா நீங்க இப்போ கேட்டு பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணினாரு? அவருக்கு வல்லமை இருக்குது,
அவருக்கு இறங்கி வர முடியும், இறங்கி வந்துட்டு திரும்பி ஏற முடியும். ஆனால் அவர் அதை செஞ்சாரா? ஆண்டவர் செஞ்சாரா? கர்த்தர் செய்யவே இல்லை. ஆண்டதை செய்யவே இல்லை. நம்மளா இருந்தால் என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு நிமிஷம் இருங்கடா, வரேன் கீழே வந்துட்டு மொத்த பேரையும் துப்பாக்கி வச்சுட்டு சுடுறது மாதிரி மொத்த பேரையும் சுட்டுட்டு இப்போ தெரியுதா யாருன்னு, போடா மேலே. ஏன்னா முதல்ல அவரை வந்து ஃபர்ஸ்ட் பிடிக்க வர்றாங்க பாருங்களேன். பிடிக்க வரும்போது வேதம் சொல்லுது, அவரை தொட்ட உடனே அத்தனை பேர் பின்னாடி என்ன பண்ணாங்களாமா? அந்த வல்லமை, ஏன்னா அவர் வந்து அந்த வல்லமையோட இருக்கிறாரு, அதனால அவர் அதை தெரியல. இவங்க எதிர்பாராத விதமா டக்குன்னு தொடுறாங்க, ஆனா விழுந்துட்டாங்க பின்னாடி, எல்லாருமே பின்னாடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவருடைய வல்லமை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அடக்கிக்கிட்டாரு. இல்ல நான் இதுக்கு ஒப்பு கொடுக்க போறேன்னு அடக்கிக்கிட்டாரு. அப்போ நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு மிகப்பெரிய முன்மாதிரி. எதற்கு முன்மாதிரின்னா, அவர் அற்பமாய் நினைச்ச ஜனங்களுக்கு முன்னாடி தான் யார் என்கிறதை கர்த்தர் நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணலைன்னா விரும்பவே இல்லை. ஆனா அந்த கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பும் போது அத்தனை பேரும் என்ன அறிஞ்சு கொண்டாருன்னா, இவர் நேசகுமாரன், இவர் தேவகுமாரன், இவர் ஜனங்களுடைய பாவத்திற்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தவர். அவருடைய கல்லறை திறந்திருக்கிறதை கண்டு பிரமித்தார்கள். அதனால நீங்க அமைதியா தான் இருப்பீங்க, நீங்க சும்மா தான் இருப்பீங்க. ஆனா ஆண்டவர் உங்களுக்கு அழகு தருவார். ஆண்டவர் எந்த காரியம் உங்களுக்கு இல்லைன்னு நினைச்சாங்களோ அந்த காரியத்தை கிருபையாய் தருகிறவர். ஸோ நம்பர் 1, இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல ஃபர்ஸ்ட் ஜெபிக்க வேண்டியது, முதல்ல கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், அற்பமாய் எண்ணப்பட்ட உன்னை நான் காண்பேன், அற்பமாய் எண்ணப்படுகிற உன்னுடைய பிள்ளையை நான் காண்பேன், அற்பமாய் எண்ணப்படுகிற உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் காண்கிறார், அற்பமாய் நினைக்கப்படுகிற அந்த பிசினஸை கர்த்தர் பார்க்கிறார், அற்பமாய் நினைக்கப்படுகிற உங்களை கர்த்தர் சாட்சியாய் நிறுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த சத்தியத்தில் அறிஞ்சுக்க வேண்டியது ஒன்று என்னன்னா, என்னை யார அற்பமா நினைச்சாலும் ஆண்டவரே அவங்க என்ன அற்பமா நினைக்கிறாங்கன்றதற்காக நான் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு நாளும் என்னுடைய பணத்தை செலவு பண்றதோ கடன் வாங்குறதோ, என்ன அற்பமா மற்றவங்க நினைக்கும் போது அவங்க முன்னாடி என்ன நினைக்க கூடாதுன்றதுக்காக நான் முயற்சி எடுத்து தோற்று போகாமல் இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவீராக. ஹல்லேலூயா. நம்முடைய நேச்சரே ரொம்ப பெரிய நேச்சர். என்ன அப்படின்னு சொன்னா, நமக்காக நம்ம சாப்பிட மாட்டோம், அடுத்தவனுக்காக தான் சாப்பிடுவோம். நமக்காக நம்ம உடுத்த மாட்டோம், அடுத்தவங்களுக்காக தான் நம்ம உடுத்துவோம். நமக்காக நம்ம எதுவுமே செய்ய மாட்டோம், அடுத்தவங்களுக்காக தான் எல்லாத்தையும் செய்வோம். அடுத்தவங்களுக்கு செஞ்சு என்ன பண்ண போறோம்? என்ன கிடைக்க போகுது? நான் என்ன சொல்றேன்னா, யாருக்காகவும் செய்யாதீங்க. யாருக்காக செய்யுங்கன்னா, உங்களுக்காக என்ன வேணாலும் நீங்க செஞ்சுக்குங்க. நீங்க நல்லா இருக்கிறதுக்கு என்ன வேணாலும் செஞ்சுக்க. நம்ம வந்து ஒரு ஹோட்டல்ல போய் உட்கார்ந்தா கூட நம்ம வந்து என்ன நமக்கு என்ன தேவையோ அதை ஆர்டர் பண்ண மாட்டேன். எப்பா எனக்கு இன்னைக்கு தயிர் சாதம் தான்ப்பா சாப்பிடணும், தயிர் சாதம் சாப்பிட்ற அளவுக்கு தான்ப்பா வயிறு சரியா இருக்குது, அப்போ நான் என்ன வேணும் சாப்பிடணும், ஒரு தயிர் சாதம் கூடப்பா அப்படின்னு கேட்டு தயிர் சாதம் சாப்பிடணும். ஆனா நமக்கு அந்த இடத்துல வெக்க கேடு. இந்த இடத்துல தயிர் சாதம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? வேண்டாம். பக்கத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் பிரியாணி சாப்பிட்றாங்க, நம்ம எதுக்கு அந்த பிரியாணியை வாங்கி வச்சுட்டு தின்னவும் முடியாம கொட்டவும் முடியாம பணத்தை கொடுத்து? இது வேண்டாம். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்னொருத்தருக்காக வாழ்ற வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல, நிரந்தரமானது அல்ல. அவங்க என்ன எத்தனை நாள் நம்மளை புகழ்த்த போறாங்கன்னு நினைக்கிறீங்க? சாயம் வெளுத்துச்சுன்னா என்ன ஆகும்? அப்படின்னா நமக்கு நம்ம தோல்வி அடைந்தோம்னா என்ன ஆகும்? அதனால எப்பொழுதுமே ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து இந்த ஞானத்தை விட்டுறாதீங்க. நான் யாருக்காக வாழணும், யாருக்காக உடுத்தணும், யாருக்காக சாப்பிடணும்னா எனக்காக தான் நான் சாப்பிடணும். ஹல்லேலூயா. சண்டே ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆராதனைக்கு போறவங்க கூட நிறைய பேர் எதுக்கு போறாங்க தெரியுமா? இன்னொருத்தர் கேட்டுருவாங்களோன்றதுக்காக போறவங்க இருக்காங்க. நீ சர்ச்சுக்கு போலியா நீ அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு என்னமோ ரொம்ப பின்மாற்றத்தில் இருக்கிறது மாதிரி ஒரு ஃபீல் ஆயிரும். சரி, இவங்க கேட்குறாங்களே, இவங்க எல்லாம் கேட்பாங்களே, நம்ம சர்ச்சுக்கு போகலன்னா இத்தனை பேர் கேட்பாங்களே, இந்த கேட்கறதுக்காக போய் என்ன பிரயோஜனம்? அந்த 2.5 மணி நேரம் உட்கார்ந்து பிரயோஜனமே இல்லை. ஒருத்தர் இன்னொருத்தர் கேட்கிறாருன்றதுக்காக திருச்சபைக்கு போனா என்ன சத்தியம் நமக்குள்ள போகும்? எப்படி நம்ம ஆராதிக்க முடியும்? ஆராதிக்கவே முடியாது. இன்னொருத்தர் கேட்கறதுக்காக அல்ல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். அப்போ எல்லாரும் ஒரு பொருத்தனை எடுக்க போறோம், ஒரு ஜெபம் பண்ண போறோம். இனி என்னுடைய வாழ்க்கையில இன்னொருத்தருக்காக அல்ல, இன்னொருத்தருக்காக அல்ல, எனக்காக, எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறதை எனக்காக. ஹல்லேலூயா. முழு பலத்தோடு ஆமேன். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஆமேன். இடையில ஒரு நாள் டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது கார் ஒரு டைம் பஞ்சர் ஆகி நடு ரோட்டில் நின்றுச்சு. அப்போ நடு ரோட்டில் நிற்கும்போது ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கார் பஞ்சர் ஆயிடுச்சு, கொஞ்சம் உடனே வர முடியுமா அப்படின்னு கேட்டேன். அவர் வந்துட்டு இருக்கிற வழியில் அந்த வழியிலே போன ஒருத்தர் நான் நிற்கிறத பார்த்துட்டு வண்டியை நிப்பாட்டி வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி கார் பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு.
உடனே அவர் கேட்டார், கார் பஞ்சர் ஆனா நீங்க இங்க நின்றுட்டு இருக்கீங்க, நீங்க பஞ்சர் ஆன உடனே கிளம்பி இருக்கலாம்ல இன்னொரு வண்டியை பிடிச்சிட்டு. மற்றவங்க எல்லாம் பார்த்தா கார் பஞ்சர் ஆனதை குறித்து தப்பா நினைப்பாங்க. தப்பா நினைப்பாங்களா? கார் பஞ்சர் ஆனதுக்கு எதுக்கு தப்பா நினைக்கிறதுக்கு இருக்கு? இல்ல அது ஒரு அசிங்கம். இல்ல அது என்ன அசிங்கம்? இல்ல உங்க கார் பஞ்சர் ஆயிருக்குன்றது ஒரு அட ஏன் கார் என்ன டயர் மேல பாஸ்ட் பென்ஸ் நான் எழுதி வச்சிருக்கு இல்ல, என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அப்படின்னா அவருடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னு சொன்னா, எனக்கு கார் என்ன ஆகக்கூடாதாமா? என்ன மனசு பாருங்க. அப்போ என்ன என்ன பொதுவா அவரை மட்டும் சொல்லல, எல்லாருக்கும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருக்குது. அது என்ன அப்படியெல்லாம் இல்ல பிரதர், முள்ளுன்னு ஒண்ணு குத்திருச்சுன்னா, ஆணின்னு ஒண்ணு குத்திருச்சுன்னா கண்டிப்பா டயர் என்ன ஆகும்? பஞ்சர் ஆகும். அதுக்கு நான் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. இல்ல உங்க கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா யாராவது ஒருத்தர் தப்பா நினைச்சாங்கன்னா இதுல என்ன பிரதர் தப்பா நினைக்கிறதுக்கு இருக்குது? இல்ல நீங்க ஜெபம் பண்றவர் இல்ல, ஜெபம் பண்றவங்களுக்கு அப்படி, ஏன் ஜெபம் பண்றவங்களுக்கு அப்படி நடக்க கூடாதா? இல்ல கார் பஞ்சர் ஆன உடனே நான் என்ன நினைக்கிறேன்னா, சரி ஒரு அரை மணி நேரம் லேட்டா போறோமா, அதுலயும் ஆண்டவருடைய ஒரு தீர்மானம், ஒரு திட்டம், ஒரு தீர்மானம் இருக்கலாம். அதுக்காக இதெல்லாம் கொண்டு வந்து அப்போ என்னன்னா இந்த மாதிரி மனிதர்கள் எல்லாத்துக்கும் வருத்தப்படுவாங்க. அப்ப யாராவது ஒருத்தர் கார் பஞ்சர் ஆகி நடு ரோட்ல நிக்கிறத பார்த்தா இவங்களுக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, நிறைய பேருக்கு ரொம்ப கேவலமா இருக்கும். ரொம்ப ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு. இப்போ அதை விடுங்க, நீங்க டீ குடிச்சிட்டு இருக்கிறீங்க, டீ குடிச்சிட்டு இருக்க இல்லைன்னா சாப்பிட்டுட்டு இருக்கிறீங்க, சாப்பிட்டு இருக்கிற சிலருக்கு அது பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, திடீர்னு நம்முடைய சட்டையிலையோ துணியிலையோ என்ன பண்ணிடும்னா சாப்பிட்டு இருக்கும்போது கொட்டிடும். ஐயோ சிலர் பாருங்க, இந்த சாப்பாடுக்கு நான் பார்த்தேன் ஒருத்தரை ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இருந்தாரு, ஒருத்தர் சர்வ் பண்ணிட்டு இருந்தா, அவன் வேகமாக ஊற்றிட்டான் போல தெரியுது. ஒரு சாம்பார் சட்டையில் பட்ட உடனே டென்ஷன் ஆகி கத்தி, ஏண்டா உனக்கெல்லாம் கண் இருக்கா இல்லையா ஆய் போயின்னு கத்தி அங்கே பெரிய பிரச்சனை பண்ணி டென்ஷன் ஆகி வாங்க பாஸ்டர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு என்னையும் சாப்பிட விடாம எழுப்பி வந்துட்டாரு. நமக்கு அதெல்லாம் பார்க்க போகிறதே இல்லை. அன்னைக்கு முழுக்க ஒரு டென்ஷனாக இருந்து அவரால் எதுவுமே பண்ண முடியாமல் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டாரு. அப்போ நமக்கு பல டைம் கொட்டி இருக்குது. நம்ம கொட்டி ஸ்ட்ரைட்டா எங்க போயிடும்னா பாத்ரூம் போயிட்டு அங்க கை கழுவ வச்சிருக்கிற கொஞ்சம் அந்த சோப்பு இருக்குல்ல அதை எடுத்து போட்டு சில டைம்ல சட்டையெல்லாம் கலட்டி அங்க துவைச்சே போட்டு வந்துருக்கிறோம். சரி என்ன பண்றது, சூழ்நிலை அந்த மாதிரி ஆகி போச்சு. நம்ம இப்ப சட்டையை போட்டு தான் ஆகணும், அழுக்கோட போட முடியாது, கலட்டு போடு கழுவு தேய்ச்சி போட்டு போயிடுறது. அதை பற்றி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ள வண்டியில போயிட்டு இருக்கும்போது சட்டை பாட்டுக்கு தன்னை போல என்ன பண்ண போகுது, காஞ்சு போயிட போகுது. அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. இப்படி எடுக்காம அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்து அவன் என்ன ஒரு மாதிரி நினைப்பானோ, இவன் என்ன ஒரு மாதிரி, என்னப்பா இப்ப பிரச்சனை. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில தேவையற்ற காரியங்களை நம்மளா இழுத்து போட்டுட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அப்படியே டென்ஷன் ஆகி கத்தரை கத்திட்டு இருக்க கூடாது, ஆண்டவரை திட்டிட்டு இருக்க கூடாது. எனக்கு ஏன் ஆண்டவரே அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம ஆண்டவருடைய சமூகத்திலே கத்தருடைய பிள்ளைகள், நானா ஆண்டவரே எதற்காகவும் போகவே மாட்டேன், நான் அற்பமாய் நினைக்கப்படும் போது, நான் அற்பமாய் எண்ணப்படும் போது என்னை ஆசீர்வதிக்கிற ஒருவர் என்னோடு கூட அவர் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அதனால இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் ஒவ்வொருத்தரிடத்திலையும் கர்த்தர் பலமாய் பேசுகிறார். நீ அற்பமாய் நினைக்கிறதை கர்த்தர் கண்டு விட்டார். நீங்கள் மறைவிடத்தில் அற்பமாய் நினைக்கப்படுகிறதை கர்த்தர் கண்டுட்டார். ஒரு அறைக்குள்ள நீங்க அற்பமாய் நினைக்கப்படுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஒரு வீட்டுக்குள்ள நீங்க அற்பமாய் நினைக்கப்படுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் அற்பமாய் நினைக்கப்பட்ட அந்த லேயாளை கர்த்தர் நினைப்பாரே, ஆனால் உங்களையும் என்னையும் கர்த்தர் நினைப்பார் என்கிறதற்கு எந்த சந்தேகமே இல்லை. கரங்களை தட்டி முழு பலத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனத்தை வாசிக்கும் போது, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 4வது வசனம், அவன் ஆகாரோடே சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள். அவள் கர்ப்பவதியானதை கண்டபோது தன்னுடைய நாச்சியாரை அற்பமாய் எண்ணினாள். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஆகாரை குறித்து வேதம் சொல்லுது. இந்த ஆகார் யார் அற்பமா நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, எஜமாட்டியா அற்பமா நினைக்கிறாங்க. எஜமாட்டியா அற்பமா நினைக்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடுமையான ஒன்று. தான் ஆசீர்வதிக்கப்பட்டதை கண்டு, அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத ஒருத்தருக்கு இப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே அவங்க மற்றவங்களை என்ன பண்றாங்களாமா, அற்பமா நினைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, உலகத்துல இருக்கிற மனுஷன் சொல்லுவான், நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொல்லுவாரு. நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு. நீங்க என்னவா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க நிறைகுடமா தான் இருக்கணும்.
நிறைகுடம் தழும்பாது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் நீங்க அசையக்கூடாது, நீங்க ஆடக்கூடாது. என்ன ஆசீர்வாதம் வந்தாலும் நீங்க அப்படியே ரொம்ப காமா இருக்கணும். நீங்க முன்னாடி இருந்தது மாதிரி தான் இருக்கணும். உங்களுடைய தோற்றங்கள் சில நேரத்தில் மாறலாம். சிலர் வறுமையா இருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாருங்க வாயெல்லாம் ஒட்டி நெஞ்செல்லாம் தெரிஞ்சு எலும்பு கூட எல்லாம் தெரிஞ்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் கொஞ்சம் ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ணமெல்லாம் கொஞ்சம் அழகாய் கொஞ்சம் நல்லாவாங்க. நம்முடைய தோற்றங்களிலே மாற்றம் வரலாம், ஆனா நம்முடைய கேரக்டர்ல மாற்றம் வரக்கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உங்களை ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதிச்சாலும், கர்த்தர் உங்களை எவ்வளவு உயர்த்தினாலும் நீங்க இருக்கிறபடியாகவே இருக்கணும். நீங்க இருக்கிறபடியாகவே இருக்கணும். நீங்க எப்பவும் பேசுற மாதிரி தான் பேசணும். உங்களுக்குள்ள இருக்கிற தாழ்மை குறையவே கூடாது, உங்கள்கிட்ட இருக்கிற அன்பு குறையவே கூடாது. நீங்க எப்பவும் அப்படி இருங்க. ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தந்து கொண்டே இருப்பார். ஆனா இந்த இடத்துல வேதம் சொல்லுது, இந்த ஆகார் தனக்கு ஒரு கிஃப்ட் வந்துச்சுன்ன உடனே, தனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துச்சுன்ன உடனே எல்லாரையும் அவங்க என்ன பார்த்துறாங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அற்பமா நினைச்சாங்க. அது வரைக்கும் இவங்க வேதம் சொல்லுகிறது சாராளுடைய கர்ப்பம் செத்து போயாச்சு, அவ்வளவுதான், குழந்தை பாக்கியம் இனி கிடைக்காதுன்ற அளவுக்கு அவங்க அற்பமா நினைக்கிறாங்க. ஆனா என்னமோ தெரியல, இவங்க அற்பமா நினைச்சதுனாலயோ தெரியல, கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினபடி சாராளை கர்த்தர் கடாட்சித்து கர்த்தர் ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருந்தார். அதனால கர்த்தர் அற்பமாய் நினைக்கப்படுகிறவர்களுக்கு முன்பாக நம்மை கர்த்தர் பெரிய சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தினுடைய 1வது 2வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தினுடைய 1வது 2வது. கீலேயாத்தியான யெப்தா பலாத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். அடுத்த வசனம், கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களையும் பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்கள் ஆன பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டில் சுதந்திரம் இல்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். ஹலோ, யாரு? அப்பொழுது யெப்தா தன் சகோதரனை விட்டு ஓடி போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் யெப்தாவோடே கூட்டிக் கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். நீங்க அந்த 1வது வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் நீங்க கண்டிப்பா வாசிக்கணும். 1வது வசனம், கீலேயாத்தான யெப்தா பலத்த பராக்கிரமசாலியா இருந்தான். அவன் பரஸ்திரியின் குமாரன், கீலேயாத் அவனை பெற்றான். அப்படின்னா இங்க இருக்கிற இந்த யெப்தா யார் அப்படின்னு சொன்னா, இவன் சரியான ஒரு ஃபேமிலி இதுவா வரல. அப்படின்னா அவங்களுடைய ஃபேமிலி இப்போ வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும்ல, அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமான ஒரு ஃபேமிலி, கொஞ்சம் ஒரு மோசமான ஒரு பின்னணியில பிறந்தவன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அம்மா அப்படி இருந்தாங்க, குடும்பம் அப்படி இருந்துச்சு, வம்சம் அப்படி இருந்துச்சு. அதுக்கு இப்ப பெத்த பிள்ளை என்ன பிரச்சனை? பிள்ளை என்ன பண்ணுவான்? அம்மா அப்படின்றதுக்காக பிள்ளை என்ன பண்ணுவான்? அப்பா அப்படின்றதுக்காக பிள்ளை என்ன பண்ணுவான்? பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா பாக்குறவங்க அத்தனை பேரும் என்ன சொன்னாங்களாமா, உங்க ஃபேமிலி இப்படிப்பட்ட ஃபேமிலி இல்ல, உன் குடும்பம் இப்படிப்பட்ட குடும்பம் இல்ல, நீங்க எப்படி இந்த இடத்துல நிக்கலாம்னு சொல்லி அவனை ரொம்ப அற்பமா ட்ரீட் பண்ணாங்க. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய யுத்தத்துல இந்த யெப்தாவுக்கு ஆண்டவர் ஒரு தனி இடத்தை கொடுத்து அவனை ஒரு பராக்கிரமசாலியாய் கர்த்தர் மாற்றி, அற்பமாய் நினைக்கிற அந்த ஜனங்களுக்கு முன்பாய் கர்த்தர் இந்த மகனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அப்போ கேரக்டர் வைஸ்ல, நம்முடைய ஃபேமிலியினுடைய கேரக்டர் வைஸ்ல கூட நம்மள நிறைய நேரத்தில் அற்பமா நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஃபாஸ்டிங் பிரேயர்ல தெளிவா சொல்றாரு, நீங்க அற்பமாய் நினைக்கப்படுவது நல்லது. அற்பமாய் நினைக்கப்படுகிற ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கண்கள் கிருபையாய் ஆமென் ஆமோதிக்கிறவர்கள் நாங்க நம்புறோம். இப்போ அந்த பிள்ளையை அற்பமாய் நினைக்கிற இடத்துல கர்த்தர் ஒரு உயர்வை தருவாராக. அற்பமாய் நினைக்கப்படுகிற அந்த சொந்தங்கள் மத்தியில கர்த்தர் ஒரு உயர்வை தருவாராக. ஹalleluya, hallelujah, hallelujah. Thank you Jesus, thank you Jesus, hallelujah. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா, குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பா. இப்ப சொல்லும், புது கிருபை தாரும் தேவா, புது வல்லனை தாரும் தேவா, புது
என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சத்தமாய். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும். எல்லா வறட்சி செழிப்பாகட்டும், எல்லா வறட்சி செழிப்பு. கைகளை மேல தட்டி போது கிருபை தாரும் தேவா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாரும். திரும்ப திரும்ப கேட்போம். போது கிருபை புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால் என்னை நீர். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். வெட்கத்திற்கு பதிலாக தாரும் தேவா. வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பு நன்மை தாரும் தேவா. கண்ணீருக்கு பதிலாக, என் கண்ணீருக்கு பதிலாக ஆனந்த களிப்பை தாரும் தேவா. ஆனந்த களிப்பை தாரும். இப்ப சொல்லோ. புது கிருபை தாரும் தேவா. இயேசுவே, இப்போ இப்போ இந்த உபவாச ஜெபத்துல ஒரு புது கிருபை, புது கிருபை, புது கிருபை. புது கிருபை தாரும் தேவா. புது பலனை தாரும் தேவா. புதிய என்னை நடத்தும். ஒரு விஷயம் கூட சொல்லுவோம். புது கிருபை புது பலனை தாரும் தேவா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நன்றி அப்பா. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். ஓ, புதிய நாளுக்குள் என்னை நடத்தும். புதிய கிருபையால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சவால்களை சந்தித்திட, இந்த உலகத்தில் ஜெயம் எடுப்பதற்கு புதிய கிருபையினால நிரப்புகிறவர். வேதம் சொல்லுகிறது, இந்த லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கண்டு, கர்த்தர் கண்டு. உங்க பிள்ளைங்க அற்பமாய் நினைக்கப்படுகிறத கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த லேயாளை குறித்து நிறைய கேரக்டரை நான் தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்ன அப்படின்னு சொன்னா, எப்படியாவது இந்த தேவனுடைய மனுஷனாகிய யாக்கோபனுடைய பாசத்தை எப்படியாவது தன் பக்கமா இழுக்கணும்னு ரொம்ப பிரயாசப்பட்டவங்க யார் அப்படின்னா இந்த லேயாள். அப்படின்னா எப்படியாவது தன்னுடைய கணவனார் தன்னை நேசிக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டவங்க இவங்க. ஆனா இவருடைய நேசம் முழுக்க முழுக்க யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ராகேல்கிட்ட தான் இருந்துச்சு. இவங்க மேல ஒரு பரிதாபம் கூட அவருக்கு வரல. இவங்க கூட ஒரு பாசம் கூட அவருக்கு வரவே இல்லை பெருசா. ஏன்னா அவரையும் நம்ம என்ன பண்ணிட முடியாது அப்படின்னா ரொம்ப தப்புன்னு டக்குன்னு சொல்லிட முடியாது. ஆனா திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் அவர் அடிச்சாரு திட்டினார் அப்படின்னு சொல்லப்படல. ஆனா இந்த மனுஷனுடைய நேசத்தை கையில கொண்டு வருவதற்காக இவங்க நிறைய பிரயாசம் எடுக்கிறாங்க. நீங்க இதுல ஒரு சத்தியத்தை ரொம்ப கவனமா நீங்க கவனிக்கணும். ஒரு மனுஷனுடைய நேசத்தை நம் பக்கமாய் திருப்புவதற்கு என்ன பண்ணியும் ஒருத்தருடைய அன்பை அவங்களுடைய பர்மிஷன் இல்லாம நம்மளால அவங்க அன்பை நம்மளால சுதந்திரிக்க முடியாது. அதனால நேசத்துக்கு பின்னாடி அலைகிற, நேசத்துக்கு பின்னாடி ஓடுகிற ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு பெரிய பாடமா அமையட்டும்.
அன்பிற்கு பின்னாடி ஓடுறாங்க பாருங்களேன் நிறைய பேர். ஐயோ எவ்வளவு தெரியுமா, நான் வந்து கண்களால் பார்க்குறேன், அவ்வளோ வருத்தமாக இருக்குது. ஒரு வாலிப பையன் வந்து அவ்வளோ நல்ல வாலிப பையன் என்கிட்ட வந்து அவ்வளோ அழுறான், கண்ணீர் விட்டு அழுறான். என்ன அழுறான் அப்படின்னு சொன்னால், என் மனைவி என் கூட சேர்த்து வைங்க, அவங்க அப்பாட்ட போய் அழுறான், அவங்க அம்மாட்ட போய் அழுறான், அந்த பொண்ணுடைய காலில் பிடிச்சி கெஞ்சி அழுறான். ஆனால் அந்த பொண்ணுடைய மனசு திரும்பவே இல்லை, அவங்க அம்மா அப்பாவுடைய மனசு திரும்பவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த பொண்ணுக்கு இவன் மேல என்ன வரல, அன்பு வரல. நான் அப்பா அவன்கிட்ட சொல்றேன், எப்பா நீ அன்பை வந்து காசு கொடுத்து வாங்க முடியாதுப்பா. அன்பை வந்து நீ போய் இப்படி கஞ்சுறதுனாலயோ அழுறதுனாலயோ அந்த அன்பு வராது. நீ அன்பை தேடி போகாத. அன்பை நீ தேடி போன அப்படின்னு சொன்னா அது உனக்கு கிடைக்காது. அன்பு அப்படின்றது வந்து எப்படி வரும்னா தானா வரணும்ப்பா, அது வரும், அது நம்ம கொண்டு வர முடியாது. ஒரு இடத்துல நம்மளை நேசிக்கிற அன்பு வரலன்னு சொல்லும்போது ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து அதை வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ரொம்ப அழகா வந்து மெயின்டைன் பண்ணக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தரணும். சில இடத்துல இருந்து நம்மளை நேசிக்கலையா, நேசிக்காத ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து திரும்ப 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 அதுக்குள்ள விழுறது மாதிரி நம்ம போயிடக்கூடாது. ஒருத்தர் வந்து நம்மளை இவ்வளவுதான் நேசிக்கிறார் அப்படின்னு சொன்னா அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை ஆண்டவர் தான் நமக்கு தரணும். கர்த்தரை தவிர வேற யார் தர முடியும்? இன்னை வாசிக்கிறேன் பாருங்க, ஒரு சில வசனங்களை எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அப்படின்னா தன்னை திருமணம் செய்த முறைப்படி திருமணம் பண்ணின தன்னுடைய ஒரு கணவனார் தன்னை நேசிக்கணும்னு நினைச்சு இந்த மகள் படுற பிரயாசத்தை பாருங்க. நீங்க வாசிக்க முடியும், வாசிக்கலாமா? நீங்க 29ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரத்தின் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? ஆமென். 29ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாயிருந்தாள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினார். இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ஹலோ, இப்போ இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிள்ளைய வந்து பெத்தெடுக்கிறாங்க. அப்போ இந்த பிள்ளையை பெத்தெடுக்கிறது, இந்த பிள்ளையை கர்ப்பம் தரிக்கிறதுக்கு இவங்க என்ன பாடுபட்டாங்கன்னு தெரியல. ஆனா ஆண்டவரே அந்த அனுக்கிரகத்தை கொடுத்தாரு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் குழந்தை வயிற்றுல உண்டாகி அந்த முதல் குழந்தைக்கு அவங்க பேர் வைக்கும் போதே என்ன வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போவாவது என் கணவனார் என்ன பண்ணுவாருன்னா, மறுபடியும் அவள் ஒரு கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினால் இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயர் வைத்தாள். அந்த இடத்துல குழந்தைய சுமந்தது யாருக்குன்னா தன்னுடைய கணவனா இருக்கு. அந்த குழந்தைய பெத்தெடுத்தது யாருக்கு அப்படின்னு சொன்னா தன்னுடைய கணவனா இருக்கு. சரி, நமக்கு வந்து குழந்தை இல்லாத போதுதான் அவருடைய அட்ராக்ஷன் நமக்கு வரல, அவர் நம்மளை நேசிக்கல. ஆனா இப்ப நமக்கு என்ன வந்துச்சு, ஒரு பிள்ளை நம்ம பெத்தெடுத்துட்டோம். அவருக்கு பிள்ளைன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் வந்து ராகேல் தான் ஃபர்ஸ்ட் குழந்தை பெத்தெடுக்கணும்னு நினைச்சாரு. ஆனா ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல குழந்தையை கொடுத்துட்டாரு. இப்போ என்னுடைய கணவனார் என்னை நேசிப்பாருன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு பேர் வச்சா வேதம் சொல்லுது, யாக்கோபனுடைய அன்பு அவங்க பேர்ல என்ன பண்ணல, போகவே இல்லை. நெக்ஸ்ட் அடுத்து இந்த அன்பிற்காக அவங்க வந்து நீங்க 32வது வசனத்தை வாசிக்கலாம், 33வது வசனத்தை வாசிக்கலாம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதையும் கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டாள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம், 34வது வசனம். பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரனை பெற்றபடியினால் அவர் இப்பொழுது என்னோடே சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டாள். அப்போ ஃபர்ஸ்ட் பிள்ளையை பெத்தெடுக்கும் போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி இனியாவது அவர் என்ன பண்ணுவாரு, நேசிப்பார். இல்ல. சோ 2வது பிள்ளையை பெத்தெடுக்கும் போது கூட சரி இனியாவது அவருடைய பாசம் எனக்கு வரும். இல்ல. இப்போ 3வது பிள்ளையை பெத்தெடுக்கும் போது 3 ஆம்பளை பிள்ளைகளை பெத்தெடுத்துட்டேன், 3 ஆம்பளை பிள்ளைகளை ஏசப்பா எனக்கு தந்துட்டாரு, இப்ப நான் என்ன பேர் வைக்கிறேன்னா, இப்ப கண்டிப்பா என்னுடைய ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாரு, நேசிப்பார். அப்படின்னா அவனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்களாமா, லேவின்னு பேர் வச்சார். ஆனாலும் அந்த பாசத்தை அவர்களால என்ன பண்ண முடியல, கொண்டு வரவே முடியல. நீங்க அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம், 35வது வசனம். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். பிற்பாடு
அவளுக்கு பிள்ளை பேரு நின்று போயிற்று. நீங்க இன்னொரு வசனத்துக்கு பிள்ளை போர் நின்று போயிற்று. நீங்க 30ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்துக்கு வாங்களேன். 17வது வசனத்துக்கு வாங்க. தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது 18வது வசனம், அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்கார் என்று பெயரிட்டாள். 19வது வசனம், அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 6ஆம் குமாரனை பெற்றாள். 20வது வசனம், அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரனை பெற்றபடினால் இப்பொழுது அவர் என்னோடே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபிலோன் என்று பெயரிட்டார். அப்போ 1ல 2ல 3ல 4ல 5ல இவங்க பிள்ளை பேர் நின்னதுக்கு பிற்பாடு இவங்களுக்கு கொடுத்திருக்கிற வேலைக்காரியே தன்னுடைய மடியில கொடுத்து அவங்க மூலமா சன்னதி வந்ததுக்கு அப்புறம் கூட யாருடைய அன்பை கொண்டு வர முடியல அப்படின்னு சொன்னா, யாக்கோபனுடைய அன்பை லேயாளால தனக்கு பக்கமா என்ன பண்ண முடியலன்னா கொண்டு வரவே முடியல. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பாடத்தை நம்ம கற்றுக் கொடுக்கணும். கர்த்தர் நமக்கு நிறைய டைம் சொல்றாரு, அவரே நம்முடைய நாயகன், அவரே நம்மை நேசிக்கிறவர். நான் நம்புறேன், இந்த உலகத்துல எல்லாருக்கும் அன்பு வேணும். இந்த உலகத்திற்கு அன்பிற்காக தான் இந்த மனிதர்கள் இயங்குகிறார்கள், ஓடுகிறார்கள், தேடுகிறார்கள். அன்பில்லாத மனிதன் தேவனை அறியான் என்று வேதம் சொல்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஆனா ஒன்று மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க, ஒரு இடத்துல இன்னைக்கு ஒரு இடத்துல போறீங்க, அந்த இடத்துல அன்பு நமக்கு தூரமாக படுதுன்னு நினைக்கும் போது அந்த அன்பு எனக்கு வேணும்னு நினைச்சு நம்ம எடுக்கிற பிரயாசம் கண்டிப்பாக என்ன பண்ணாது அப்படின்னு சொன்னா முழு திருப்தியை நமக்கு கொண்டு வராது. அந்த டைமிங்க்கு அவங்க நம்ம கொடுத்த பொருளுக்காக நம்ம செலவு பண்ணின நேரத்திற்காக வேணும்னா நான் உன்னை நேசிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லலாமே தவிர ஒரு உண்மையான அன்பு நம்ம சொல்லியோ நம்ம செஞ்சோ வரப்போதில்லை. எப்படி வரணும் அப்படின்னு சொன்னா தானா வரணும். தானாய் வராத அன்பிற்கு பின்னாடி நீங்க எவ்வளவுதான் அலைஞ்சாலும் நான் நம்புறேன் அது வீணாத்தான் போகுமே தவிர அது ஒரு நாளும் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இன்றைக்கு நேசத்திற்காக வருத்தப்படுற எத்தனையோ பேர் இருக்காங்க. என்ன நேசிக்கலையே, என் பிள்ளை என்ன நேசிக்கலையே, என் கணவனார் என்ன நேசிக்கலையே, என் மனைவி என்ன நேசிக்க கூடாதா, இந்த இடத்துல எனக்கு நேசம் வராதா, அதற்காக ரொம்ப வெக்ஸாகி ரொம்ப அழுது கண்ணீர் வடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் இந்த லேயாளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் சாட்சியா நிறுத்தி சொல்றாரு, நீ எதுக்கு பின்னாடி ஓடாதீங்கன்னா அன்பிற்கு பின்பாக நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. நேசத்திற்கு பின்பாக இந்த உலகத்திற்கு நான் ஓட வேண்டிய அவசியம் இல்லை. யாருடைய அன்பும் எனக்கு, நான் அதுக்கு பின்னாடி ஓட மாட்டேன். ஆனா நான் ஒன்று அறிவேன், என்னை நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், எந்த வரைமுறையும் இல்லாமல் நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார், நான் எதையும் கொடுக்காமல் நேசிக்கிற ஒருவர் எனக்கு இருக்கிறார். அவர் என்னை நேசித்தது ஒரு நாள் அல்ல, நான் அவருக்கு விரோதமாய் தவறு செய்தோம். அவர் என் மேல் வைத்திருக்கிற பாசம் ரொம்ப பெரியது. அவருடைய அன்பினால் நான் திருப்தியாவேன், அவருடைய நேசத்தால் நான் திருப்தியாவேன். அவர் எனக்கு நல்லவராயிருக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க உன்னத பாட்டுல சூலைமித்தியாள் அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும். இந்த சூலைமித்தியாள் யார் அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு ஆட்டு இடையன், அப்படின்னா ஒரு ஆடு மேய்க்கிற அந்த குடும்பத்தை சேர்ந்தவளாய் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஆடுகளை அவங்க மேய்ச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு எஜமானன் வருகிறார், ஒரு பெரிய கோடீஸ்வரன் வருகிறார். வந்த உடனே இந்த பிள்ளைய பார்த்த உடனே அவருக்கு பிடிக்குது. பிடிச்ச உடனே நீ ஏன் கஷ்டப்படுற, நீ எதுக்கு இந்த வெயில்ல கஷ்டப்படுற, நீ என்னுடைய ராஜா அரண்மனையில வந்தா உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டுன்னு சொல்லி அந்த பிள்ளையை என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா அந்த சூலமித்தியாவை எடுத்துட்டு தன்னுடைய அரண்மனையில வைக்கிறாரு. அரண்மனையில எல்லாமே அவங்களுக்கு இருக்குது, அரண்மனையில இல்லாதது ஒன்றும் இல்லை. ஆனா அரண்மனையில உட்கார்ந்து அந்த சூலமித்தியால் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவருடைய நேசத்தால் நான் சோகமானேன், எப்ப என்னுடைய எஜமானன் வருவார், எப்ப எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தா கூட நான் அவரை நேசிக்கிறதுனால அது எனக்கு என்னவா தெரியல, கஷ்டமா தெரியல. ஆனா தன்னையே நேசிக்காத ஒருத்தரை கூட்டிட்டு போய் மாளிகையில வச்சதுக்கு அப்புறம் கூட, என்ன கொடுத்ததுக்கு அப்புறம் கூட அவங்களுடைய உண்மையான அன்பை அந்த ராஜாவால என்ன பண்ண முடியல, வாங்கவே முடியல.
இன்னைக்கு யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் பேசுறாரு, அன்பிற்காக நீங்க எவ்வளவுதான் செலவு பண்ணுவீங்க, அன்பிற்காக நீங்க எவ்வளவுதான் ஓடுவீங்க, நீங்க அன்பு வேணும் வேணும் வேணும்னு நினைச்சிட்டு எவ்வளவுதான் கண்ணீர் வடிக்க வைப்பீங்க. நான் இன்னும் என்ன செய்யறது, நான் இன்னும் என்ன கொடுக்கறது, என்னை நேசிக்கிறதுக்கு என்ன கொடுக்கறது, நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்ன நீங்க ஒன்றும் கொடுக்க வேண்டாம். நீங்க செய்யறது அதுக்காக செய்யாதீங்க, உங்களுடைய கடமைகளை செய்யலாம், தப்பு இல்லை. ஆனா ஒரு நாள் அன்பு என்கிற ஒன்று உங்களுக்கு வேண்டுமே ஆனால் கர்த்தரே உங்களை நேசிக்கிறதுனான ஆட்களை கர்த்தர் எழுப்புவார். அதற்கு மாறாக இந்த உலகத்தில் இருக்கிற அன்பு நிரந்தரமானது அல்ல. நம்மை ஆற்றுவதும் தேற்றுவதும் நம்மை நடத்துவதும் நம்மை பலப்படுத்துவதும் நம்மேல அன்பு செலுத்துகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். அவருடைய அன்பு மாறாது, அவருடைய அன்பு விலகாது, அவருடைய அன்பு ஒரு நாளும் குறையாது. நம்புறவங்க கரங்களை மேல தட்டி முழு பலத்தோடு தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்மை காயப்படுத்தாத அன்பு. ஹல்லேலூயா. சோ மனுஷனுக்கு பின்னாடி அன்பிற்காக போகிறத விட நம்ம யாருக்கு பின்னாடி போலான்னா கர்த்தருக்கு பின்னாடி. சில வயதான அம்மாங்க பாருங்க, பிள்ளைகள் தன்னை நேசிக்கணும்னு நினைச்சிட்டு எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறார்கள். உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க அம்மா, தப்பில்லை. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க ஐயா, தப்பில்லை. ஆனா அதே நேரத்தில் பிள்ளைங்க என்ன நேசிக்கணுன்றதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைங்க உங்களை நேசிக்கணுன்றதுக்காக நீங்க அதுக்காக உங்களுடைய நாட்களை ஃபுல்லா செலவு பண்ணி அன்பிற்கு பின்னாடி நீங்க போகாதீங்க. அன்பிற்கு பின்னாடி எவ்வளவு தூரம் போனாலும் சில அன்பு நம்மளை எட்டி உதைச்சிட்டு தான் இருக்கும். சில வாலிப தம்பிகளை தங்கச்சிகளை பாருங்க, சில நேரத்தில் இவங்க ரெண்டு பேருமே ஏற்கனவே லவ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா நேசிச்சிருப்பாங்க. இப்போ திடீரென்று அந்த பொண்ணுக்கு இன்னொருத்தர் மேல அன்பு வந்திருக்கும், அந்த பையனுக்கு இன்னொருத்தர் மேல அன்பு வந்திருக்கும். இப்போ இந்த இடத்துல தடுமாறுவாங்க பாருங்க, அவங்களால விட்டு கொடுக்கவே முடியாது. ஐயோ, அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. எத்தனையோ பேர் மன அழுத்தத்துக்குள்ள போய் எத்தனையோ பேர் சூசைட் வரைக்கும் போயிருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல அவ என்ன நேசிச்சே ஆகணும். இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள ஒருவேளை சுருண்டு கிடக்கலாம். இன்னொருத்தருடைய அன்பு கிடைக்காததுனால என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். எனக்கு நீ வேலை இல்லை, நான் இனி சாதிக்க மாட்டேன், நான் இனி முடிஞ்சிட்டேன், இவளே இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு, இவனே இல்லாத வாழ்க்கை எனக்கு எதுக்கு, இந்த அன்பு இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ற ஒரு முடிவிற்கு யாரோ ஒருவர் வந்திருக்கலாம். அன்பை தேடி தேடி போய் அது உங்களை ரிஜெக்ட் பண்றதுனால நொடிஞ்சு போய் எப்படியாவது நான் அந்த நேசிக்கிறத நிரூபிச்சிடணும், நான் இவ்வளவு அன்பு செலுத்துறேன்றது நிரூபிச்சிடணும்னு நீங்க ஓடிட்டே இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க அந்த ஒரு அன்பிற்காக நீங்க ஓடாதீங்க. அந்த ஒரு அன்பை தேடி தேடி உங்க வாழ்நாட்களை நீங்க வீணடிக்காதீங்க. கர்த்தர் லட்சக்கணக்கான பேர் உங்களை நேசிக்கிற அளவிற்கு உங்களை ஒரு தலைமைத்துவத்துக்குள்ள கொண்டு வருவார். உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வந்ததற்கு பிறகு அன்பு உங்களை தேடி வரும். ஒரு நாள் உங்களுடைய அன்பை அவர்கள் புரிந்து கொள்ளுவார்கள். ஒரு நாள் கர்த்தர் புரிந்து கொள்ள வைப்பார். நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட தட்டி ஏசப்பா ஏசப்பா, உங்க அன்பு நிரந்தரமானது, உங்க அன்பு உண்மையானது. ஹல்லேலூயா.